ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் இன்றைக்கி ஆடி போகிறோம். அதுக்கு தான் நம்ம காலையிலே நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நிலைவாசல் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு நான் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வளையல் மாலை கோத்தேன். இது நான் ஒரு 3 டஜன் முன்னாடியே நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த வளையல் இதை நான் வளையலாக நான் அம்மனுக்கு கோத்துக்கிட்டேன். இது எப்படி கோக்கணும் அப்படின்னா, ஒரு உள்ளனில் கோக்கலாம், இல்லைன்னா ஒரு மஞ்சள் நூலில் கோக்கலாம். இது முதல்ல நான் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வளையல் கோக்கும்போது அந்த சைடு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் முதல்ல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு, ஒரு வளையல் அந்த நூல் மேலே தான் வைக்கணும், அடியில் வைக்கக்கூடாது. வளையலை அந்த நூல் மேலே வச்சு அந்த நூலை உள்ளுக்கு இருக்கிற நூலை எடுத்து இப்படி சுற்றி இப்படி கொண்டுக்கிட்டு வரணும். அதே மாதிரி தான் எல்லா வளையலையும் ஒரு வளையல் அந்த நூலுக்கு மேலே ஒரு வளையலை வச்சு அதை ஒரு சுற்றணும். ஒரு வளையல் வச்சுட்டு அதை ஒரு சுற்று அப்படி சுற்றி உள்ளுக்கு அந்த உள்ளே அப்படி கொண்டுக்கிட்டு வந்துடணும். அவ்வளோதான். அப்படியே தள்ளி நெருக்கமாக அதை சுற்றி பின்னிக்கிட்டு வரணும். அவ்வளோதான். இதுதான் வளையல் மாலை. இப்படி தான் கோக்கணும். நம்ம ஒவ்வொரு வளையலாக வச்சு நூல் மேலே வச்சு அப்படியே உள்ளுக்கு அப்படியே இழுத்துட்டு வரணும் அந்த நூலை. அந்த முடிச்சு நேராக வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வளையல் மாலைக்கு பார்க்குறதுக்கு. அந்த முடிச்சு நடுப்புற வர்றதுனால அந்த வளையலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கோத்தோம் அப்படின்னா அழகாக நல்லா வரிசையாக அப்படியே வளைவாக வந்துடும். இங்கே பாருங்கள், இதுதான் வளையல் மாலை. சூப்பராக இருந்துச்சு இந்த பார்க்குறதுக்கே. மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் இடையில நான் ப்ளூ கலருக்கு ஒன்று கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் அதை நான் கோத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. எல்லாமே நான் கோத்து வச்சுக்கிட்டேன். முதல்ல வளையல் மாலையை எல்லாத்தையுமே நான் கோத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை கொண்டுட்டு போய் அம்மனுக்கு முதல்ல வளையல் மாலையை தான் நான் அம்மனுக்கு போட்டு பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வளையல் மாலை. நம்ம ஏன் இந்த பூஜை நம்ம பண்ணணும், ஆடி போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு அன்னைக்கு தான் விசேஷமான நாள். அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் எது அப்படின்னா இந்த ஆடிப்பூரம் தான். இந்த நாளில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் இந்த ஆடிப்பூரம் வரும். இது அம்பாள் கோயில்களில் அம்மன் கோயில்களில் ரொம்ப விசேஷமாக விழா நடத்துவாங்க. அதாவது அம்மனுக்கு கண்ணாடி அம்மனுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இப்போ பூவால் அலங்கரிச்சிட்டு அதுக்கு வளையல் மாலை ஃபுல்லுமே வளையல் மாலை சாத்துவாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வளையல் மாலை சாத்தி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதை பூவால் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த வளையலை ஒரு 4-5 நாள் கழித்து பிரித்து எல்லாத்துக்கும் அங்கே கோயிலில் வர எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைணவ தலங்களில் இது ஆண்டாள் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த தினத்தை பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்டாடுறாங்க அப்படின்னா, பெரியாழ்வாரால் நந்தவனத்தில் துளசி செடிக்கு கீழ் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டாள் பூமி தேவியின் அம்சம் என்று நம்பப்படுகிறது. அதனால தான் அங்கே வெகு விமர்சையாக இந்த ஆடிப்பூரம் கொண்டாடுறாங்க. இது சுமங்கலி பெண்கள் தங்கள் வம்ச விருத்திக்கும் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நாளில் விரதம் இருந்து இந்த ஆடிப்பூரத்தை வழிபடுவாங்க. இந்த தினத்தில் தான் முனிவர்கள் கூட அவங்களுடைய தவத்தை ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறுகின்றன. நம்ம கூட வீட்டில் நம்ம அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லை சிலை இருந்துச்சுன்னா அது நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி நான் ஒரு மனையில் உட்கார வச்சுக்கிட்டு
அதுக்கு நல்ல பூக்களால் அலங்கரிச்சுக்கிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நம்ம எப்படி நம்ம வளைகாப்பு பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பிரார்த்தனையை நினச்சி நம்ம இப்போ அடுத்த வருஷம் வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த வீட்டிலையும் நடக்கணும் இது மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி நம்ம வந்து இந்த பூஜையை வந்து நம்ம வீட்டிலையும் நம்ம வந்து பண்ணலாம். இதே மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரி இது பண்ணலாம். அதே வீட்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். அம்மன் சிலைக்கு அம்மன் ஃபோட்டோவுக்கு அது மாதிரி சிலை நானும் அது மாதிரி பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூவோட அர்ச்சனை பண்ணினேன் இப்போ அம்மனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அந்த அம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கன்னத்துல எல்லாம் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. என்னோடய பிரார்த்தனைகள் வேண்டிக்கிட்டேன் நான் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். நம்ம வந்து நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாள் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து மனம் உருகி வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். இந்த லைட் அமிச்சிட்டு இந்த தீபத்தில் அம்மனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே முழிச்சு பார்க்குற மாதிரியே இருந்துக்குதுச்சு. ரொம்ப அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம வந்து மனம் உருகி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வேண்டணும். ஒரு முறை வேண்டிட்டோம் நடக்கலையே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நம்ம மறுபடி நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம பிரார்த்தனைகளை வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வைக்கணும். வச்சு நம்ம வேண்டணும். கண்டிப்பாக வேண்டணும். நம்ம வேண்டிட்டோம் கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுக்கவே இல்லையே, சாமி வந்து இந்த சாமி வந்து கண் திறக்கவே இல்லையே அப்படின்லாம் சில பேர் வந்து ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசு உடைஞ்சு போகவே கூடாது. நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வரைக்கும் நம்ம விசேஷங்கள் நம்ம வீட்டில் நல்ல நாள் பெரிய நாள் வரும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் உருகி நம்ம வேண்டிக்கணும். நல்ல நாள் பெரிய நாள் அப்போ நம்ம வந்து வேண்டிக்கணும். அது மாதிரி நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக நம்ம வந்து வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா சாமிகளை வந்து நம்ம வந்து குளிர வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து நான் வந்து அனுபவித்து நான் சொல்கிறேன். நான் வந்து இது வந்து அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நிறைவேறி இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா ஒரு வெள்ளி செவ்வாய்க்காவது நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.